சிவனேன்னு இரு அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய உயிர் தன்மை தான் ஜீவனா இருக்கு. அந்த ஜீவன் தான் சிவனா இருக்கு. அந்த சிவனை உணர்ந்து அந்த சிவத்தன்மையில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழ்வதுதான் சிவனேன்னு இரு என்பதோட அர்த்தம். உங்களுக்குள்ள எந்த ஒரு உருமாற்றமும் நிகழாமல், அந்த சிவத்தை உணராமல், சிவத்தில் நிலை பெறாமல் நீங்க வெறும் வாய் வார்த்தையாக சிவனுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது சிவனேன்னு இரு என்பதில்லை அர்த்தம். அந்த சிவத்தன்மையை உணர்ந்து அதில் நிலை பெற்று வாழ்க்கையை வாழ்வதுதான் சிவனேன்னு இரு என்பதோட அர்த்தம். இப்ப நீங்க சொல்றீங்க, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த வேலை செய்யறேன், இந்த போஸ்டிங்ல இருக்கேன், இந்த இதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அத்தனைக்கும் எது ஆதாரமோ அதுதான் உங்களுடைய உயிர்த்தன்மை, அதுதான் இறைத்தன்மை, அதுதான் சிவத்தன்மை. அதில் நிலை பெறுவதுதான், அதுதான் ஆதாரம். அந்த ஆதாரம் எதுன்னு தெரியாம இருக்கீங்க. அந்த ஆதாரத்தில் நிலை பெறுவதுதான் சிவனேன்னு இரு என்பதின் அர்த்தம். அதாவது கஷ்டம் கவலை உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பதுதான் சிவனேன்னு இரு என்பதின் அர்த்தம். துன்பம் துயரம் உங்களை எட்டி கூட பார்க்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பதுதான் சிவனேன்னு இரு என்பதின் அர்த்தம். பயமே உங்களை பார்த்து பயப்படக்கூடிய நிலையில் இருப்பதுதான் சிவனேன்னு இரு என்பதின் அர்த்தம். ஒரு குளத்துல தாமரை வளருது, அதுக்கு கீழே அதை சுத்தி சேரும் சகதியும் குப்பையுமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த தாமரையோட அழகு குறையிறதே இல்லை. அதுல இருக்க தண்ணி கூட அதுல ஒட்டுறது கிடையாது. அதுபோல்தான் நீங்க இந்த சிவத்தன்மையில் நிலை பெற்று இருக்கும்போது உலகில் வாழ்க்கையில் உள்ள கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில், அது பாதிக்காத நிலையில், உங்களுடைய மன அமைதி குலையாமல், உங்களுடைய நிம்மதி குலையாமல் ஒரே நிலையில், அந்த பேரானந்த நிலையில், அந்த பரமானந்த நிலையிலேயே இருந்து நீங்க செயல்படுவீங்க. உங்களுடைய அடையாளங்கள்லாம் நீங்க சொல்லப்படுறது அத்தனையுமே அழியக்கூடியது, மாறக்கூடியது. உடலையே நீங்க எடுத்துக்கங்க. ஒரு குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம்னு இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்படியே மாறி மாறி கடைசியில் அழிந்து விடக்கூடியது. இப்படிதான் நீங்க வெளியில் சொல்லக்கூடிய அத்தனை அடையாளங்களுமே அழிந்து விடக்கூடியது, நிரந்தரமானது இல்லை. ஆனால் உங்களுடைய உண்மையான அடையாளம், உண்மையான தன்மை தான் நிரந்தரமானது, அழிவில்லாதது. அதுதான் அந்த சிவத்தன்மை. சிவத்தன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த சக்தியின் தன்மை. அதுவாவே அந்த தன்மையாவே செயல்படுவீங்க. அப்படி செயல்படும் போது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் எப்படி காலையில் உதிக்கிறோ மாலையில் மறையுதோ, வெளியில் என்ன ஒரு சூழ்நிலை நடந்தாலும், என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதனில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஒரு இரு நாடுகளுக்கிடையே போரே ஏற்படட்டுமே, அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? காலையில உதிக்கிறதுல உதிக்காம இருந்துருமா, இல்ல மாலை மறைகிறத மறையாம இருந்துருமா? அதனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது ஒரே மாதிரி ஒரே இயக்கத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏன்னா அதனில் இயங்குற அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மை அப்படிதான். அதே மாதிரிதான் ஒரு நேரத்தை எடுத்துக்குங்க. 24 மணி நேரங்கிறது கோடீஸ்வரனுக்கும் அந்த 24 மணி நேரம் தான். ஒரு கூலி வேலை பார்க்கிறவனுக்கும் அந்த 24 மணி நேரம் தான். ஒருத்தவனுக்கு கூட்டியோ ஒருத்தவனுக்கு குறைத்தோ கொடுப்பதில்லை. அதனுள் செயல்படுற அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மை அப்படிதான் செயல்படுது. அதே மாதிரி ஒரு நெருப்பு எடுத்துக்குங்க. குழந்தை தொட்டாலும் சுடும், பெரியவங்க தொட்டாலும் சுடும், நல்லவன் தொட்டாலும் சுடும், கெட்டவன் தொட்டாலும் சுடும். அதனுடைய தன்மை அப்படிதான். அதனுள் இருந்து செயல்படுற அந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மை அப்படிதான். அதே மாதிரிதான் இந்த தன்மை உங்களில் வெளிப்படும் போது நீங்களும் அப்படித்தான் செயல்படுவீங்க. வெளியில் என்ன சூழ்நிலை, என்ன ஒரு போர்க்களம், என்ன ஒரு பிரளயமே ஏற்பட்டாலும், என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த இயக்கமெல்லாம் எப்படி நடைபெறுதோ அதே மாதிரி மாறா தன்மையோடு செயல்படுவீங்க.
இப்ப உங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்குதுங்க. ஒரு குழந்தை நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கும், ரொம்ப சமத்தா இருக்கும். இன்னொரு குழந்தை சொல்றதே கேட்கல, ரொம்ப அடம் பிடிக்கும், பிடிவாதம் பிடிக்கும். ஆனா நீங்க அந்த 2 குழந்தைகள்ட்டையும் ஏதாவது ஒரு பாகுபாடு பார்ப்பீங்களா? இருவரையுமே ஒரே தன்மையில தான் செயல்படுவீங்க. இருவரையுமே தட்டி கொடுத்து அரவணைத்து செல்லக்கூடிய தன்மையில தான் இருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த சமுதாயத்துல உங்களுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க நல்லவங்க கெட்டவங்க பிரிச்சு பார்க்க மாட்டீங்க, யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டீங்க, யாரையும் குறை கூற மாட்டீங்க. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய முயற்சியாலையான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் கிடையாது. உங்களுடைய முயற்சி, பயிற்சி எல்லாமே இந்த தன்மையில், இந்த சிவத்தன்மையில், இந்த பிரபஞ்ச சக்தியின் தன்மையில் நிலை பெறும் வரைக்கும் தான் உங்களுடைய பயிற்சி, முயற்சி எல்லாம். இதில் நிலை பெற்ற பிறகு உங்க பயிற்சிக்கு அப்பாற்பட்டு, உங்க முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு அங்க தானே இயங்கக்கூடியதுதான். இந்த நிலை வரும் வரைக்கும் தான் உங்களோட முயற்சி எல்லாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு நீங்க சும்மா இருக்க வேண்டியதுதான். அதுதான் அந்த சிவனேன்னு இரு அப்படிங்கிறதோட அர்த்தம். உண்மையான அடையாளமும் உண்மையான தன்மையும் வெளிப்படும் வரைதான் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும். உண்மையான அடையாளத்தை எல்லாம் உங்களுடைய வெளிய அடையாளங்களால, போலி அடையாளங்களால ஒன்று மீது ஒன்று சுமத்தி அதை மறைச்சு வச்சிருக்கீங்க. அந்த பயிற்சி மூலம் ஒன்றொன்றா கலட்டி வீசி எரியும் போது உங்களுடைய உண்மைத்தன்மை, உண்மை அடையாளம் அங்கு வெளிப்பட்டு நிற்கும். அதனால பயிற்சியின் மூலம் இந்த போலி அடையாளங்கள் எல்லாம் கலட்டி வீசி விட்டு நில்லுங்க. அப்ப உங்களில் அந்த சிவத்தன்மையான இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய சக்தியின் தன்மை வெளிப்பட்டு இருக்கும். அதன் பிறகு இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி தானாக நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அதன் மாதிரி உங்களிடம் அந்த இயக்கம் ஒரே மாதிரி மாறாத்தன்மையோடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்ப நீங்க சிவனேன்னு தான் இருப்பீங்க.